கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொண்டை தண்ணி வற்ற மீண்டும் பிரதமராக மோடிதான் வருவார் என திட்டவட்டமாக அவர் தெரிவித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அரவக்குறிச்சியை விட வறட்சியான ஒரு கட்சி. இன்னைக்கு அங்க போய் பாருங்க, எவ்வளவு தொழில் வளம் வந்திருக்கு, துறைமுகத்தினால எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா பிரதம மந்திரி நினைக்கிறாரு, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொந்த காலில் நின்று அவங்க சுயமா சம்பாரிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மோடி அவர்கள் திரும்பியும் பிரதமரா வரணும். மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமரா போறார். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்காமா? மோடி தானமா வருவாரு? அக்கா கண்ணாடி போட்ட ப்ளூ கலர் சேலை அக்கா சொல்லுங்க, மோடி தானே வருவாரு? பாருங்க, அரவக்குறிச்சியில கிராமத்துல இருக்கிற அக்கா சொல்றாங்க, ஆமா மோடி தான் வருவாருன்னு. நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, மோடி அவர் திருப்பி பிரதமரா வரும்போது நம்ம ஊர்ல இருந்து தம்பி செந்தில்நாதன் ஒரு எம்பியா போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது கரூர்ல இருந்து நம்ம தம்பி அங்க எம்பியா உட்கார்ந்தாருன்னு சொன்னா பிரதமர் என்ன தெரியுமா கேட்பாரு? தம்பி, அரவக்குறிச்சியில் இருக்கிற மக்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்பாரு. நீங்க ஓட்டு போடாமையே உங்களுக்கு கேஸ் கொடுத்து, உங்களுக்கு குடிக்கிற நல்ல தண்ணி பைப் போட்டு கொடுத்து, டாய்லெட் கட்டி கொடுத்து, இன்னைக்கு ரேஷன்ல 3 பேர் இருந்தா 15 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.